Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா wireless communicationல யூனிட் 3ல modulation technique and equalization diversity இதுதான் பார்க்க போறோம். So first வந்து நம்ம பார்க்க போற ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பாத்தீங்கன்னா டைவர்சிட்டி டெக்னிக் அப்படின்னா என்னன்றதை அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு நோ அபவுட் வாட் இஸ் டைவர்சிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இஸ் த மல்டிபாத் இன் பிட்வீன் தி டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் டு இம்ப்ரூவ் த ரிலையபிலிட்டி அண்ட் ரெடியூஸ் தி ஃபேடிங் எஃபெக்ட் ஆஃப் தி சிக்னல். அதாவது ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ரிசீவர் இருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில சிங்கிள் பாத்தில் தான் சிக்னல் போகணுன்றது அவசியம் கிடையாது. மல்டி பாத்தில் நிறையா பாத்து இருக்கும். எதுக்காக அவ்வளோ பாத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிலையபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் அதோட ஃபேடிங் எஃபெக்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு தான் யூஸ் ஆகும். ஃபேடிங் எஃபெக்ட்னா என்ன, ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங், இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸாகவே வீடியோ செகண்ட் யூனிட்லேயே பார்த்தாச்சு. ஸோ அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டைவர்சிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ டைவர்சிட்டி டெக்னிக்குள்ளே போயிடலாம். இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் தி ஃபேடிங் எஃபெக்ட். டைவர்சிட்டி இஸ் எ மெத்தட் ஃபார் இம்ப்ரூவிங் த ரிலையபிலிட்டி ஆஃப் தி message signal by using two or combining two or more communication channels with different characteristic. அதாவது பார்த்தீங்கன்னா வேறு கேரக்டர்ஸ் உள்ள ரெண்டு கம்யூனிகேஷன் சேனல்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணுறது மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டெக்னிக் வந்துட்டு யூஸ் ஆகுது. The main concept of the diversity is that if one radio path undergoes a deep fade, another independent path may have a strong signal. இப்போ வந்து ரெண்டு பாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பாத் ரெண்டு பாத் இருக்குது. இந்த பாத் வந்து ஃபேடிங்குள்ளே இன்க்ளூட் ஆனாலுமே இந்த பாத் வந்து ஹேவிங் ஸ்ட்ராங் சிக்னல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒன் ரேடியஸ் பாத் அண்டர்கோஸ் தான் ஒரு இது வந்து அண்டர்கோஸ் வந்து ரேடியோ சிக்னலோட பாத் வந்து டீப் ஃபேடுக்கு உள்ளானாலுமே அனதர் பாத் வந்து ஸ்ட்ராங்கான சிக்னல் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Diversity is usually implemented by using two or more receiving antenna. ரெண்டு அல்லது இதற்கு மேற்பட்ட ரிசீவிங் ஆண்டனா வைக்கிறது மூலிமா நம்மளால் டைவர்சிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். மல்டிபிள் வேர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் சிக்னல் மே பி ரிசீவ்ட் அண்ட் கம்பைன்ட் இன் த ரிசீவர். ஒரே சிக்னல் S1ன்ற சிக்னல் வந்து மல்டிபிள் வேர்ஷன்ஸ், அதாவது S1 வந்து நிறைய வேர்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து ரிசீவரில் ரீச் ஆகலாம். டைவர்சிட்டி பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் காம்பேட்டிங் அப்படின்னா எதுவுமே கிடையாது. eliminating fading co-channel interference and avoiding error buster. எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து காம்பேட்டிங், தட் இஸ் நத்திங் பட் அவர் எலிமினேஷன்ஸ் ஆஃப் எரர்ஸை வந்து எலிமினேஷன் பண்ணுறதுக்கும் ஃபேடிங் எலிமினேட் பண்ணுறதுக்கும் கோ-சேனல் இன்டர்ஃபரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிக அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டியில் மேஜராக ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோ டைவர்சிட்டி, இன்னொன்று வந்து மேக்ரோ டைவர்சிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து மைக்ரோ டைவர்சிட்டியில் என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆர் ஆண்டனா டைவர்சிட்டி இருக்குது, போலரைசேஷன் டைவர்சிட்டி இருக்குது, ஃப்ரீக்வன்சி டைவர்சிட்டி இருக்குது, டைம் டைவர்சிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் ஆர் ஆண்டனா டைவர்சிட்டி அப்படி இது என்னென்னு பார்த்துடலாம். இட் யூசஸ் டூ ஆர் மோர் ஆண்டனா டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் தி சிக்னல். ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆண்டனாவை நம்ம வந்து சிக்னலோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வி ஆர் யூஸிங். ஆண்டனா டைவர்சிட்டி இஸ் எஃபெக்டிவ் அட் நெகேட்டிங்னாலும் கம்பேட்டிங் அப்படின்னாலுமே நமக்கு வந்து எலிமினேஷனை தான் மீன் பண்ணுது. எலிமினேட்டிங் த மல்டிபிள் பாத்தில் சிக்னல் போச்சுன்னா அதோட எஸ்என்ஆர் ரேஷியோவும் சரி அதோட சிக்னலோட ஸ்ட்ரென்த்தும் சரி நமக்கு கரெக்டாக கிடைக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த டெக்னிக்கில் மூவ் ஆன் ஆகிறோம். ஈச் ஆண்டனா will experience a different level of interference. ஒவ்வொரு ஆண்டனாக்குமே டிஃப்ரெண்ட் லெவலில் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். Thus if one antenna is experiencing deep fade, another antenna will have the sufficient signal. கான்செப்ட் ஒன்று தான். ரெண்டு பாத்தில் ஆண்டனா சிக்னல் போகுது. இந்த பாத் வந்து இன்டர்ஃபரன்ஸ்னால ஃபேடிங்க்கு உள்ளாச்சுன்னா இந்த பாத்தில் வந்து சிக்னல் இருக்கும். ஸோ வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக சிக்னல் கிடைக்கிறதுக்கு வந்து சஃபிஷியன்ட் சிக்னலுக்கு வந்துட்டு இது அதிக அளவில் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கலெக்டிவ்லி such a system can provide a sufficient signal. ஸோ அது மூலயமா ஒரு சிக்னலால் சஃபிஷியண்ட்டான சிக்னலை வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியும். ஸ்பேஸ் டைவர்சிட்டி ஆர் ரிசப்ஷன் மோட் அப்படின்னு சொல்லலாம், ரிசப்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு நமக்கு 4 டைப் இருக்குது. செலெக்ஷன் டைவர்சிட்டி இருக்குது, ஃபீட்பேக் ஆர் ஸ்கேனிங் டைவர்சிட்டி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து மினிமல் ரேஷியோ கம்பைனிங் மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் ஈக்குவல் கெயின் டைவர்சிட்டி. 4 மெத்தட் இருக்குது. செலெக்ஷன் டைவர்சிட்டி ஒன்று, ஃபீட்பேக் ஆர் ஸ்கேனிங் டைவர்சிட்டி ஒன்று, மேக்ஸிமல் ரேஷியோ கம்பைனிங் மெத்தட் இருக்குது, ஈக்குவல் கெயின் டைவர்சிட்டி மெத்தட் இருக்குது. ஓகேங்களா. டயக்ராம்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் டைவர்சிட்டி தான் பார்க்க போகிறோம். செலக்டிவ் டைவர்சிட்டியில்
3 or more 3 antennas வச்சுருக்கோம். இதில் G1 G2 G3 இஸ் நத்திங் பட் அவர் கெயின். இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்விட்ச் லாஜிக் ஆர் டிமாடுலேட்டர், லாஜிக்காக ஒரு ஸ்விட்ச் வச்சுருக்கோம், அப்படி இல்லைனா ஒரு டிமாடுலேட்டர் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிசீவரில் உள்ள ஒரு டெக்னிக் அவுட்புட்டில், ஓகேங்களா, வேரியபிள் கெயின்னு கூட வச்சுக்கலாம். Here M antennas are used to provide the M diversity branches. எனக்கு வந்து M diversity branches வேணும்னா G1லேருந்து நான் G முறை ஆண்டனா கொடுத்துருக்கேன். At any particular instantaneous the receiver branch having the highest SNR ratio, ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து highest SNR ratio வந்து அதுக்கு sound to noise ratio தான் SNR ratio. அதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கனெக்ட் வித் டிமாடுலேட்டர். ஒரு சிக்னல் வருது, அதில் எதுக்கு வந்து ஹையஸ்ட் எஸ்என்ஆர் ரேஷியோ இருக்கோ அதை போயிட்டு டிமாடுலேட்டரோட கனெக்ட் பண்ணி விட்டுருது. இதில் உள்ள ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டு ஸ்விட்ச் இன் ரியல் டைம். அதாவது ப்ராக்டிக்கலாக இது வந்து நம்ம டயக்ராமில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பட் ப்ராக்டிக்கலாக இது வந்து அந்தளவு பாசிபிள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் ஆர் ஸ்கேனிங் டைவர்சிட்டி. பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், நமக்கு ஸ்கேன் பண்ணுறது மூலிமா அதோட டைவர்சிட்டியை சேஞ்ச் பண்ணுறோம். 2 ஆண்டனா வச்சுருக்கோம், இந்த இடத்துல வந்து ஒரு கம்பேரட்டர் வச்சுருக்கோம், இந்த இடத்துல வந்து ஷார்ட் டைம் ஆவரேஜில் வச்சுருக்கோம், இந்த இடத்துல ஒரு ரிசீவர் வச்சுருக்கோம், இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீசெட் த்ரெஷோல்டுனா என்ன, ஒரு செலக்டபிள் வேல்யூ, ஒரு செட் வேல்யூ. அந்த வேல்யூக்கு மேலே போச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். In this instead of always using the best of M signals, the M signals are scanned out and one signal found to be above the predetermined threshold. இப்போ தாண்டி எம்டே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து சிக்னல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு சிக்னலை வந்து ஸ்கேன் பண்ணி அதோட த்ரெஷோல்டை வந்து செட் பண்ணி வச்சுருவோம். இந்த சிக்னல் இஸ் லாக்டு, அந்த சிக்னல் வந்து லாக் ஆகும். எப்போன்னு கேட்டிங்கன்னா the receiver until it fails to the ரிசீவரில் லாக் ஆகும் until it fails below the threshold. த்ரெஷோல்டுக்கு கீழே போச்சு அப்படின்னா அந்த சிக்னல் will be lost, ஸ்கேன் பண்ணும், ஓகேங்களா. இதுதான். அண்ட் ஆஃப்டர் திஸ் இஸ் எ நியூ ஸ்கேனிங் ப்ராசஸ் இஸ் இனிஷியேட்டட். இதுக்கப்புறமா வந்து தான் ஸ்கேனிங் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. மேக்ஸிமம் ரேஷியோ கம்பைனிங் மெத்தடில் வந்து 2-3 ஆண்டனா இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டனாஸை செட் பண்ணியிருக்கோம். தனித்தனியாக ஆண்டனாஸ் கொடுத்து நம்ம வந்து காமாயம் கொடுத்துருக்கோம், கோஃபேஸ் அண்டு சம் கொடுத்துருக்கோம். சம் இது இந்த இடத்துல ஒரு டிடெக்டார் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா in this the all co-phased signals of M branches are weighted according to their individual signal voltage to noise power ratio and the summed. Maximum of combining produces an output SNR equal to the sum of individual SNR. Output SNR வந்து sum of individual SNRக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் கெயின் டைவர்சிட்டி மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஆண்டனா 1 ஆண்டனா 2 கெயின் காமா 1 காமா 2 காமா 3 கோஃபேஸ் அண்ட் சம்மு. இந்த இடத்துல காமா எம் டிடெக்டரில் கொடுத்துட்றோம், இந்த இடத்துல 3மே சேமாக கனெக்ட் பண்ணிடுறோம். அடாப்டிவ் கண்ட்ரோல் வந்து இருக்குது. இன் சர்டன் கேசஸ் இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் டு ப்ரொவைட் ஃபார் த வேரியபிள் வெயிட்டிங் கேப்பபிலிட்டி as used in maximal ratio combining. For such cases the branch weights all for the 2 unity. அது எல்லாத்துக்குமே வந்து யூனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து போலரைசேஷன் டைவர்சிட்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் டைவர்சிட்டி இஸ் லெஸ் ப்ராக்டிக்கல் சின்ஸ் லார்ஜ் ஆண்டனா இருந்தால் லார்ஜ் ஸ்பேஸ் வேணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாகவே வந்து ஸ்பேஸ் டைவர்சிட்டி நாட் அப்ளிகபிள், ரெக்வயர்ட் டு ஹேவ் த எனஃப் angle of incident. Polarization diversity allow us to have the antenna elements to be co-located. பக்கத்தில் லொக்கேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. This provide diversity by orthogonal polarization. Orthogonal polarization மூலமாக நமக்கு வந்து டைவர்சிட்டி ஆல்ஃபா, இந்த இடத்துல A2 நம்ம அந்த மாதிரி ஆங்கிள் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல மல்டி பார்த்து இது பீட்டா, இந்த இடத்துல மெயின் தீம் வருது, மொபைல் வந்து இந்த இடத்துல மூவ் ஆகி போகுது, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் டைவர்சிட்டி மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மித்த எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃப்ரீக்வன்சி டைவர்சிட்டியும் சரி, போலரைசேஷனுமே சரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டைம் டைவர்சிட்டி அதை விட ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ பார்த்துடலாம். ஃப்ரீக்வன்சி டைவர்சிட்டி டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன் ஆன் more than one carrier frequency. Frequency diversity is implemented using frequency division multiplex and FDM. Normally one frequency will be held as a backward performing diversity. When diversity is needed to appropriate traffic is simply switched to the backup frequency. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம டைவர்சிட்டி பண்ணுறது. டைம் டைவர்சிட்டி அப்படின்னா டைம் டைவர்சிட்டி ரிப்பீட்டட்லி டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன் அட் டைம் ஸ்பேஷியலி. இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரேக் ரிசீவர் அப்படின்னு சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சாரி, இன்டர்னல் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு வந்ததால் கண்டினியூஸாக என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியலை. ஸோ இன்னுமே வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த சம் நம்ம எல்லாமே சேர்ந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.